அடிப்பட்ட காயெல்லாம் அரிடிச்சா? அதெல்லாம் அரிடிச்சுங்க. இந்தாங்க செருப்பு. அட, அதுக்குள்ள தச்சிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, இது என்ன விலை? 49 ரூபாய் 95 காசு. அது என்னது 49.95? சரி 50 ரூபாய் கொடுங்க. செருப்புக்கு 50 ரூபாவா? அதனாலதான் 49.95. சரியா இருக்கான்னு போட்டு பாருங்க. என்னது பக்கில போட முடியல? கொஞ்சம் இருங்க, நான் போடுறேன். வெள்ளக்கட்டி தூக்கி சுட்டியா? தூக்கியா? இப்ப நீ குண்டாயிட்ட. யார் யா குண்டு? நீ குண்டு, உங்க அப்பா குண்டு, உங்க தாத்தா குண்டு. அவங்கள பத்தி எழுக்காத. நான் ஒன்னதானே குண்டுன்னு சொன்னேன். யாரு குண்டு பாக்கலாமா? பாத்துரு ஒரு கை. வாயா உட்காரியா? உட்காரியா? பாத்தியா என்ன தூக்கிட்ட? நீதான் குண்டு. அப்படியா? இப்ப பாரு. ஐயோ, நீ என்ன தூக்கிட்ட? நீதான் குண்டு. நீதான் குண்டு. நீதான் குண்டு. இப்ப நீதான் குண்டு. நீதான் குண்டு. ஏறு லக்கடி. இறங்கு லக்கடி. 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 சம்பந்தம், உங்க 2 பேரையும் பத்தி கேள்விப்பட்டேன். இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தேன். ஆடுனீங்களே நுகத்தடி விளையாட்டு. அவ மேல போறா, நீ கீழே போயிடுற. நீ மேல வந்து அவ கீழே போயிடுறா. 2 பேரும் சமமா இருக்க முடியல. கவனிச்சியா? நாங்க நுகத்தடியிலே குடும்பம் நடத்த போறதில்ல. பாய மூடுறா. பரம்பரையா நம்ம செருப்பு கூட சேரிக்குள்ள போனதில்ல, தெரியுமா உனக்கு? இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு எல்லாம் நான் விபூதி கொடுக்கும் போது என் கை கூட அவங்க மேல படாதரா. இத பாடுறா, மாட்டுக்கு புல்லு வேணும்னா புல்ல விலை கொடுத்து வாங்கிக்கணும். அதுக்காக புல்லு கட்டுக்காரி வீட்டுக்கு மாட்டு பொண்ணா வந்துதான் மாட்டுக்கு புல்லறுத்து போடணும்ன்ற அவசியம் இல்லை. என்னடா முறைக்கிறேன்? நம்ம குடும்ப மானம் கௌரவம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறியடா. நிறுத்துங்கப்பா. என்னமோ நான் ஒருத்தைய கற்பமாக்கிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, 21ஆம் நூற்றாண்டுல நுழைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் உங்களை ஜாதி பணங்களை சாட்ட ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த போலி கௌரவத்துல இருந்தீங்க, உலகம் உங்களை விட்டுட்டு ஓடி போகும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கௌரவத்திலே நம்பிக்கை இருக்காது. அப்படியா? நேர கோயிலுக்கு போங்க. உங்க சாமி கிட்ட கேளுங்க. பரமசிவா, நீயும் பார்வதி என்ன ஜாதின்னு. அப்பா முருகா, நீயும் வள்ளியும் என்ன ஜாதின்னு. கலப்பு கல்யாணத்துல கடவுளுக்கே நம்பிக்கை இருக்கு. ஆனா கடவுளை கும்பிடுற உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இப்படி எல்லாம் நீ வாதம் பண்றதுனால நீ சொல்றதெல்லாம் சட்டமாயிடாது. எண்ணெயும் தண்ணி என்னைக்கு ஒண்ணாகாது. அரியும் சிவனும் ஒண்ணாக முடியும்னா ஏன் அரிஜனமும் நாம ஒண்ணாக முடியாது? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ அவளை கல்யாணம் செய்துக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு கொல்லி வச்சுட்டே நான் தாலி கட்டுறேன். சம்பந்தம், அப்பனுக்கேத்த பிள்ளையா இருக்கிறது இல்லைன்னு நீ முடிவே பண்ணிட்ட. அதனால பிள்ளைக்கேத்த அப்பனா இருக்கிறதாக நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். அன்பே, இது காதல் உயில்.
உன்னை நான் பார்த்திராவிட்டால் என் கவிதை நோட்டு வெள்ளையாக இருந்திருக்கும். உன்னை நான் தீண்டி இராவிட்டால் உலகில் மிகவும் அன்பே, இது காதல் உயிர். என்ன செய்யறது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு போடுறீங்க. எம்ஏ பிஏ படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்ட மேனி கடிச்சு போடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா, ஃப்ரெண்டு இல்ல, காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? சார், இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும். ஒரு வீலுக்கு 8 ஆகும். காசை பத்தி கவலை இல்ல, எனக்கு காத்து தான் முக்கியம். அவருக்கு முடி இல்ல, இவருக்கு முடி இருக்கு. அது அரை டிரைரு, இது டிப் டாப். சச்சா, அவரா இருக்காது. உங்களுக்கு கூட பிறந்தவரா இருக்கணும். ஆமா, அப்ப இருந்து என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன என் முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு? நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல, ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன். ஏங்க, உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சந்தேகம் இல்லாட்ட ஏது பொம்பளை, கேளு. உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா, இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணாவை தான் எல்லாருக்கும் தெரியுமே. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன். ஆனா அவனுக்கு முடியல, வழுக்க மாட்டேன். உலகத்துல ஒரே மாதிரி 5 பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி 5 பேரு, நெப்போலியன் மாதிரி 5 பேரு, நம்ம கென்னடி மாதிரி 5 பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு 5 பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்ற ஆளு என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி. அதை புடிச்சு கொடுத்தாலும் சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவன் உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்டான ஆளு. போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டியே. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? 5 பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். 5 பஞ்சாயத்தா? அடே அப்பா. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா இந்தாங்க, வச்சுக்கோங்க. என்னங்க இது, 50 பைசாக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க. அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பை கடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா எனக்கு கேளுங்க. வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா? அடிக்கடி வருவேன். ஆடி பேருக்கு அதுமா ஆத்துக்கு குளிக்க வந்துட்டு இப்படி கரையில உட்காந்துட்டு எப்படி? இறங்கி குளிடி. ஓடி குளிச்சுட்டு ஈரப்படவையோட சாமி கும்பிடணும். இறங்கி குளிடி. வேண்டாண்டி, எனக்கு கூச்சமா இருக்கு. ஏண்டி, பொம்பளைங்க தானே குளிக்கிறான், இதுல என்னடி கூச்சம்? உன்ன கடிச்சா தின்னுட போறான். இறங்கி வந்து குளிடினா. இல்லடி, நான் தனியா அங்க போய் குளிச்சுட்டு வரேன். அன்பே, இது காதல் உயிர். அன்பே,
இது காதல் உயிர். உன்னை நான் பார்த்திராவிட்டால் என் கவிதை நோட்டு வெள்ளையாக இருந்திருக்கும். உன்னை நான் தீண்டிராவிட்டால் உலகில் மிகவும் மிருதுவானவை தளிர்களே என்று தப்பாக சொல்லியிருப்பேன். நீ எழுதிராவிட்டால் தமிழ் எழுத்தின் தலை எழுத்து தப்பிதமாயிருக்கும். கதை பிரசுரமானதும் தபால்காரனை நேசிக்கும் ஏழை எழுத்தாளனை போல் உன் கவிதைகளுக்கு நான் காத்திருக்கிறேன். ஒரு மேகத்தை போல் சுதந்திரமாயிருந்தேனே, என்னை ஒரு மழை துளியை போல் கைது செய்து விட்டார். பெண்களை துறந்த இந்த புத்தன் உன்னை பார்த்ததும் போதி மரத்தையே துறந்து விட்டானே, துறந்து விட்டானே. நீ எழுதிராவிட்டால், நீ எழுதிராவிட்டால் தமிழ் எழுத்தின் தலை எழுத்து தப்பிதமாயிருக்கும். அதில் நான் குளிக்கலாமா? நீ பிறக்கும் போதே பிருந்தாவனம் அதில் பூ பறிக்கலாமா? அந்த நட்சத்திர பூவை பறித்து உனக்கு சுட சுட சூடவா? அந்த நட்சத்திர பூவை பறித்து உனக்கு சுட சுட சூடவா? இனிமேல் உன் அழகு பெயரை யாராவது அழுத்தி உச்சரித்தாலும் அழுது விடுவேன். இனி உன்னை மறக்க முடியாது. வானத்தில் இருந்து நீளத்தை பிரிக்க முடியாது. நீ எழுதிராவிட்டால், நீ எழுதிராவிட்டால் தமிழ் எழுத்தின் தலை எழுத்து தப்பிதமாயிருக்கும். பொண்ணே, பொண்ணே. வெள்ளக்கட்டி, நீ எப்படியா இங்க வந்த? நல்ல வேளை அந்த சைக்கிள் கடைக்கார இல்ல, யாரும் பார்க்கல. வா வா வா, இரு. உட்கார் உட்காரியாண்ணா. ஐயோ, இன்னைக்கு பார்த்து கேப்ப களி பண்ணிட்டேனே. உனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கல? சாப்பிடுறியா? சொல்லுயா, ஆசையா கேக்குறல்ல, சொல்லியாண்ணா. ஏயா முத எங்க வீட்டுக்கு வந்திருக்க, பேசவே மாட்டேங்கிறிய? பேசியாண்ணா. இங்க கறி இருக்கா? இல்ல இல்ல இல்ல, இங்கேயும் போய் சேரு. தூக்கி சுத்தியா? இது அப்புறம், முதல்ல இதை வாங்கிக்க. ஹாய், என்ன அது?
இப்ப என் உடம்பெல்லாம் கறி பூசணி இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உடம்பெல்லாம் நான் இருக்க போறேன். எப்படின்னு சொல்லு. விளங்கலையே. சொல்றேன். உன் தலையில பூவா இருக்க போறேன், உன் கையில வளையலா இருக்க போறேன், உன் உடம்பெல்லாம் சேலையா சுத்தி இருக்க போறேன். என்னையா சொல்ற? ஆமா பொண்ணு, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சுத்தி வளைச்சு சம்மதிச்சிட்டாரு. நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? பரிசுமே போட்டாச்சு. அப்புறம் என்ன? முதல்ல போய் இந்த சேலையை நீ கட்டிட்டு வா. சீக்கிரம் போ. யோ, புடவையை கட்டிட்டு வருவேன், என்னை தூக்கி சுத்தணும். ம்ம். ம். டேய் பசங்களா, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? உன் பேர் என்னடா? பாபு. பாபு. வெரி குட். எத்தனை படிக்கிற? 4வது. நான் ஒரு கேள்வி கேட்பேன், சொல்றியா? இந்தியாவின் பிரதமர் யார்? தெரியாது. இந்தியாவின் ஜனாதிபதி? தெரியாது. உங்க ஹெட்மாஸ்டர் பேர் என்ன? தெரியாது. உங்க வாத்தியார் பேரு? தெரியாது. வேற யாரை தாண்டா தெரியும்? எம்ஜிஆர் தான் தெரியும். ஏன் எம்ஜிஆர் மட்டும் தெரியும்? சாப்பாடு போடுறாரு. சரி சரி, எல்லா பசங்களும் போய் விளையாடுங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் என்னடா வேலைங்க? போங்கடா, போங்க. எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? ஏயா அசடு வழிகிற? லவ் பண்ண போற? பண்ணயா? பொண்ணு, இந்த சேலையில் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவ்வளவுதானா? அப்புறம் என்ன? தூக்கி சுத்தியா? முக்கியமான வேலை இருக்கு. என்ன பண்ணி? நம்ம கண்ணால விஷயத்த ஊருக்கெல்லாம் கம்பெட் அடிக்க போற. வர